உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய இப்போ இந்த பிட்காயின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 2% கிடைக்குது, டெய்லி 3% கிடைக்குது, டெய்லி 4% கிடைக்குதுன்றான். 1%னாவே 30 நாளைக்கு 10% ஆயிடுச்சு இல்லைங்களா? 1 லட்சத்துக்கு எவ்வளோ? 10%. 2னா 20% ஆச்சு, 3னா 30% ஆச்சு, 4னா 40% ஆச்சு. எவனாலும் அதை கொடுக்க முடியுமா? பேங்காலேயும் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. பேங்காரே எவ்வளோ கொடுக்குறான்? 7.5, 6.5, 8.5, 9.5, மேக்ஸிமம் 10 கொடுக்குறான். அதுவும் மாசத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, பிரைவேட் இந்த மாதிரி 1 to double கொடுக்குறேன் இந்த மாதிரின்ற பேரில் உங்களை வந்து ஆசை வார்த்தை காமிச்சு நீங்கள் 1 லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா டெய்லி 2% வாங்கிக்கிங்க. അവരെ അക്കൗണ്ടിൽ നമ്മൾ ക്യാഷ് ഇടാത്തടത്തോളം കാലം നമുക്ക് അവരെ പരാതിയിൽപ്പെടാൻ പറ്റില്ല. എന്തായാലും നിങ്ങൾ വണ്ടി കിട്ടും, പൈസയൊന്നും പോവില്ല എന്ന് പറഞ്ഞു. ആ സമയത്ത് ഇത് വന്നത്. എന്നിട്ട് നമ്മളോട് പറയുന്നത് 15-ൽ പരം ആളുകൾ ഇപ്പോൾ ബൈക്കിന് വേണ്ടി 60,000 രൂപ 14 പേരുടെ പൈസ മൊത്തം വാങ്ങിച്ചിട്ട് നിങ്ങൾക്ക് ഇന്ന വീട്ടുപകരണങ്ങൾ പകുതി വിലയ്ക്ക് കിട്ടുന്നതാണ്, അതുകൊണ്ട് എല്ലാവരും നമ്മളെ അവർ സപ്പോർട്ട് ചെയ്തത്. അപ്പൊ ഈ MLA ഉദ്ഘാടനം ചെയ്തുകൊണ്ട് വിശ്വസിച്ചു പോയി. പിന്നെ നമ്മൾ വിശ്വസിക്കുന്ന രൂപത്തിൽ ഇവർ പിന്നെ ഉദ്ഘാടനമൊക്കെ ചെയ്തേ. സുമേഷ് സാർ ഉണ്ടായിരുന്നു MLA. പിന്നെ അതുമല്ല നമ്മൾ ഈ കളയേണ്ട പൈസ അല്ല, അത് നമ്മളെ മക്കൾക്ക് വേണ്ടി നമ്മൾ സ്വരൂപിച്ച് വെക്കുന്ന പൈസ. അപ്പൊ ഇവരൊക്കെ പറഞ്ഞിട്ട് നമ്മൾ ഇതിലേക്ക് വന്നത്. അവര് കേസ് എടുക്കുന്നില്ല, നമ്മൾ 3-4 ദിവസം ഇനി മെനക്കെട്ടിട്ട് ഇങ്ങനെ വീഴും. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருமா, இல்லை நம்மளையும் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. கடந்த 2 வருஷமாக கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே பொதுமக்கள் பணத்தை வந்து ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லப்படுது. இதை சார்ந்து அவனை தேடும்போது ஆளே கிடைக்கல. மாறு வேஷத்தில் கேரளாவில் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த அந்த அனந்த் கிருஷ்ணாவை இப்போது கேரளா போலீஸ் வந்து கைது செய்திருக்கிறாங்க. ஒரு 1000 பெண்கள் இருக்கலாம், 1-2 கிடையாது, 1000 பெண்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவங்க மைக்கை பிடிச்சிட்டு கதறிட்டு அழுதுட்டு வேதனைப்பட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுத்த பணம், குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்ச பணம், தன் பெண்ணுக்காக கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம், சேமிப்புக்காக சேர்த்து வச்ச பணம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏழப்பட்ட பணத்தை வந்து 1000 கோடி கொள்ளடிக்கப்பட்டிருக்கு ஒரு தனிநபரால். இந்த தனிநபர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, நிறையா விஐபி கூடலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன் நரேந்திர மோடி கூட டைரெக்டாக போய் அவரை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜும் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு, மினிஸ்டரும் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தான் பொதுமக்கள் எல்லாருமே ஏமாந்து போயிருக்கிறாங்க. இவர் எந்த ஆங்கிளில் ஏமாத்தினார் 1000 கோடி, அதுவும் 2 வருஷத்தில். ஸோ இதை சார்ந்து தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிட்டத்தட்ட 14,000 பேர் சப்ஸ்கிரைபர் என்னோட சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் ஒரு அப்டேட்ஸ், உலகத்தில் நடக்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ இன்றைக்கி முக்கியமாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் இந்த அளவுக்கு பரபரப்பாக ஒரு விஷயம் ஆகும்னு கேரளா சிட்டியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன் அரசாங்கமே இன்றைக்கி ஆடி போய் கிடக்குது. இந்த நபர் ஏமாத்தின பணம் தொகை வேல்யூ எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கோடி. ஸோ இந்த 1000 கோடி ஒரு சிங்கிள் மனிதன் ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையுமே நம்ப முடியாது. கேரளாவில் இருக்கக்கூடிய மேஜரான சிட்டிஸ், எல்லா சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பதிவாகுது. என்னன்னு கம்ப்ளைண்ட் பதிவாகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களை ஒருத்தன் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான், என்ன காரணம், எங்களை ஒருத்தன் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க.
1 2 பெண்கள் இல்லைங்க, 1000 பெண்கள் மேலே இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஏஜ் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 60 65 வயசு 70 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் போய் இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அதில் நிறைய ஆண்கள் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பணத்தை சேர்த்து வச்சேன், என் பையன் கல்யாணத்துக்காக நான் பணத்தை சேர்த்து வச்சேன், என் ஒய்ஃப் தாலி அடமானம் வச்சுட்டு நான் அந்த பணத்தை அங்கே போட்டேன், என் வீட்டை அடமானம் வச்சு நான் என் பணத்தை போட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. துபாயில் சிங்கப்பூர்லேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் சம்பாரித்து கொடுத்த பணத்தை எங்கள் ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் நான் இந்த நபர்கிட்ட கொடுத்தேன், என் வீட்டில் இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டேன், காரணம் இவர் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய சிட்டி இப்போ அந்த மாதிரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பிட்காயின், ஷேர் மார்க்கெட்டுன்ற பேரில், லோன் அப்ளிகேஷன்ன்ற பேரில், அப்புறம் ப்ரைவேட் லோனுன்ற பேரில் உங்களை ஆசை வார்த்தையை தூண்டி உங்கள் பணத்தை ஆட்டிய போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரியல் உண்மை சம்பவம் தான் கேரளாவில் இப்போ நடக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படியெல்லாம் இவர் ஏமாத்தினாரு, எந்தெந்த பேட்டர்னில் ஏமாத்தினாரு, மக்கள் எப்படி ஏமாந்து போனாங்க, அதுவும் 1000 கோடி 2 வருஷத்தில் 1000 கோடி ஒரு தனிப்பட்ட நபர் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஏமாத்திருக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்குவான். ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு தெரிஞ்சு யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்களும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சிருக்கிறாங்க. காரணம் இவன் யாரு என்னன்னு அப்படி போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரிசீவ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இவன் யாரு என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஜஸ்ட் 26 வயசு பையன், வெறும் 26 வயசு ஒரே ஒருத்தன் தான் ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கேரளாவில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் அப்படின்னா ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்களையும் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாளாக்கி ஏமாத்தி இருக்கிறான் இந்த அனந்த் கிருஷ்ணா. இத்தனை மக்களையும் ஏமாத்தனான், என்ன பேட்டர்ன்ல ஏமாத்தனான், எப்படி பேஸ் பண்ணி நிறைய இருக்கு. பிட்காயின் இருக்கு, MLM இருக்கு, வேற வேற ஸ்கேம்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கு, ஃபோரெக்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆசை வார்த்தையும் தூண்டி நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரை ஜாயின் பண்ணா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், ரெஃபரல் போனஸ் கிடைக்கும், ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், லெவல் இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ல ஏமாத்துவாங்க. இந்த அனந்த் கிருஷ்ணு எந்த பேட்டர்ன்ல ஏமாத்தனான்றத பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ், வெறும் 2 வருஷத்துல 1000 கோடி ஏமாத்தக்கூடிய இந்த டேலண்ட் ஹர்ஷத் மேத்தாவுக்கு அத்தனை 1000 கோடி ஏமாத்தனா எவ்வளோ வருஷ நாள் எடுத்தது. ஆனால் இவன் ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல 1000 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்கிறானா உங்களால நம்ப முடியுதா? தன்னோட குடும்பத்துக்கு நம்ம நன்மையை செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு வெறியும் ஃபேமிலியா இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த நபர்கிட்ட ஏமாந்துருக்கிறாங்க, பொதுமக்கள். ஸோ இவன் ஏமாத்துறது எப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் யார் கூடலாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறான், ஏன் இந்த போட்டோலாம் எடுத்தான், இதை பார்த்து தான் பொதுமக்கள் எல்லாருமே ஏமாந்தப்படுறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா எம்டிங்களும் யாராவது ஒரு பெரிய தலைங்க கூட நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அவங்க ஆஃபீஸில் மாட்டியிருப்பாங்க. ஓகே இவன்டா பெரிய ஆள்ரா, இவன் இந்த ஆளுங்கிட்டலாம் போட்டோ எடுத்துக்கிறானா, இவன் நம்மளை ஏமாத்திடுவானா. சமூக சேவை செய்யக்கூடிய தன்னாளர் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க கையால் நிறைய நன்மைகளை செய்ய வச்சு அந்த போட்டோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கியிருக்கிறான் இந்த அனந்த் கிருஷ்ணு. ஸோ இவங்க பெரிய பெரிய விஐபி செலிபிரிட்டியெல்லாம் வர வச்சு இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி நடத்தி இருக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் நடத்தி ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்கேம் 2 வருஷத்துல மக்களை, கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவங்களோட நட்பாசையை பயன்படுத்தி இவங்களை எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கிறான் இந்த அனந்த் கிருஷ்ணு. முக்கியமா இந்த 1000 கோடி பணத்துல நிறைய மினிஸ்டருங்களுக்கு, நிறைய போலீஸ் துறை நபர்களுக்கு, பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளுக்கு அவனோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த பணம்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்றது அதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பண்ணியிருக்கிறான் இல்லையா, இவன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவனோட வயசு வந்து 26. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு வந்து 24. இன்னைக்கு அவனை கைது செய்யும் போது தான் அவனுக்கு 26 வயசு. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2 சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து ஓனா ரன் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் மோசம் செய்கிறவங்க, ஏமாத்துறவங்க, ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க, மக்களோட பணத்தை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த பேரை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி பொதுமக்களை வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ்
ட்ரஸ்ட்ன்ற பேரில் நிறைய பேர் நல்ல விதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க, வேணுன்ற நெசசிட்டி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் சில பேர் இந்த ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு பொதுமக்களை ஆட்டிய போடுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸில் இந்த அனந்த் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அப்துல் கலாம் ஐயாவோட பேரை யூஸ் பண்ணி அப்துல் கலாம் ட்ரஸ்ட்டு, இன்னொரு ட்ரஸ்ட் பேர் வந்து சர்தார்ஜி பட்டேல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு 2 ட்ரஸ்ட்டை வந்து நடத்திட்டு இருக்கிறான். நினச்சி பாருங்க, அப்துல் கலாம் ஐயா பேரை யூஸ் பண்ணி சர்தார்ஜி பட்டேல் பேரை யூஸ் பண்ணி பொதுமக்கள் பணத்தை ரொம்ப ஈஸியாக வளைச்சி போடலாம், திருட முடியும் அப்படின்னு அவங்களோட பேரை சிம்பத்தியாக கிரியேட் பண்ணி இந்த 2 சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணி பெரிய லெவலில் பொதுமக்களை ஏமாத்திருக்கிறான். சரிப்பா, பொதுமக்களை எப்படி ஏமாத்தினா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரஸ்ட் இவனோட சொந்த ட்ரஸ்ட். அது மட்டும் இல்லாத கேரளாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஜெனியூனான ட்ரஸ்ட் கிட்டத்தட்ட 120 ட்ரஸ்ட்டுங்களை ஒன்று கூடி அவங்க எல்லாரையும் ஒரு மீட்டிங் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு நேஷனல் என்ஜிஓ கான்ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறான். அப்படின்னா ஒட்டுமொத்த ட்ரஸ்ட்டும் ஒன்று சேர்த்து இவன் இது மூலிமா பொதுமக்களோட பணத்தை நிதியை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறான். அந்த ஐடியா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய, கேரளா மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனம் லைக் விப்ரோ, ஐபிஎம், யூடியூப், கூகுள், கேரளாவில் கொச்சினில் இருக்கக்கூடிய லுலு மால், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க கூட டைப் பண்ணி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஃபண்டை எடுத்து ஒன்று கூடி பெரிய பெரிய நிறுவனத்துக்கிட்ட இந்த பணத்தை வாங்கி பொதுமக்களுங்களுக்கு சேவை செய்யறன்ற பேரில் ஸ்கேம் பண்ணி ஏமாத்திருக்கிறான் இந்த அனந்த் கிருஷ்ணன். இந்த பணத்தை பொதுமக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கெல்லாம் இந்த பணத்தை கொடுப்பாங்க. இந்த பணம் கொடுக்கறதுனால அவங்களோட கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கம்பெனி நிறுவனம் என்ஜிஓ எல்லாத்தையும், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ஜிஓ கம்பெனி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவனோட ஸ்கேம் பண்ணுறதுக்காக நல்லா ட்ரஸ்ட் என்ஜிஓ நடத்துகிறவங்களையும் இவன் அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. இவன் எதனா பிஹெச்டி பண்ணிட்டு வந்தானா பொதுமக்களை ஏமாத்துறதுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்தை ஏமாத்துறதுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இவன் எந்த பேட்டர்னில் ஏமாத்திருக்கிறான்னா, அந்த 120 நிறுவனம் சேர்மேனுங்களையும் உட்கார வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியானா, பெரிய பெரிய ஐடி நிறுவனம், பெரிய பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பெரிய விஐபிங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன பேச போறோம்னா, பொதுமக்களோட பிரச்சனைகளை நம்ம எடுத்து அவங்களுக்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபண்டை வாங்கி நாம் அந்த ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன்னு அந்த ஐடியாவை சொல்கிறோம். அந்த ஐடியாவை கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. அவனோட மோட்டிவ் என்னன்னா, பொதுமக்களுக்கு சேவை செய்கிற பேரில் பெரிய பெரிய விஐபிங்கிட்டையும் பெரிய பெரிய பிஸ்னஸ் நிறுவனத்துக்கிட்டையும் அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வாங்கி இங்கே பொதுமக்களுக்கு சேவை செய்கிற பேரில் ஒரு 2 வீலர், இப்போ 1 லட்ச ரூபாய் ஒரு 2 வீலர்னா நீங்கள் 50,000 கட்டினா போதும், உங்களுக்கு 2 வீலர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதே மாதிரி ஐஃபோன் 1 லட்ச ரூபாவா நீங்கள் 50,000 கொடுத்தா போதும், லேப்டாப் 60,000 நீங்கள் 30,000 கொடுத்தா போதும், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபாய் ஆகுதா இல்லை ஒரு 4 லட்ச ரூபாய் ஆகுதா, நீங்கள் 2 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், 2 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரின்ற பேரில் ஒட்டுமொத்த கேரளாவில் வசிக்கக்கூடிய மக்களையும் இந்த ஸ்கீமில் ஏமாத்திருக்கிறான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தையல் மிஷின் வேணுமா? ஏன்னா நிறைய பேர் பெண்கள் வந்து டிவோர்ஸ் ஆனவங்க, கணவனை இறந்து போனவங்க, குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு தையல் மிஷினு ஒரு 8,000 10,000 கொடுத்து வாங்குறதுக்கு கூட வசதியாக இருக்காது. அவங்களுக்கு தையல் மிஷின்ற பேரில் பாதி பணம் கட்டினா போதும், பாதி பணத்துக்கு நாங்களே உங்களுக்கு தையல் மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துருன்னு இந்த மாதிரி பெண்கள், தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனையோ பேர் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற பேரில் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான நம்பிக்கைத்தன்மை எல்லாருக்கும் கொடுத்து இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கைத்தன்மையை பில்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அவனோட ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கூட லைவாக ரியலாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். யாரும் அது மாஃபிங் பண்ணியெல்லாம் வைக்கல, தயவுசெய்து அப்படியெல்லாம் நம்பாதீங்க. சமூக சேவை இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அந்த நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பேனர் மரெல்லாம் ரெடி பண்ணி அவனோட ஆஃபீஸில் வச்சிருக்கிறான். யார் அந்த ஆஃபீஸுக்கு போனாலும் அந்த அளவுக்கு அவனுக்கு கௌரவம் கொடுக்குற நிலைமைக்கு அவனை தன்னைத்தானே வந்து நம்ம நித்யானந்த மாதிரி பில்டு பண்ணிக்கணும். போலீஸ், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து அவன் செய்யக்கூடிய சேவைகளை ஈடுபடுத்திக்கிறது, பெரிய பெரிய எம்எல்ஏங்களை ஈடுபடுத்திக்கிறது, பெரிய பெரிய மினிஸ்டருங்களை ஈடுபடுத்திக்கிறது, விஐபிங்களை ஈடுபடுத்திக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேபிள் ஆகணும்னா கிட்டத்தட்ட
இவனோட அந்த என்ஜிஓ பேர்லேயே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறான். அந்த அப்ளிகேஷனோட காஸ்ட் வந்து 500 rupees. டோட்டலாக 40,000 அப்ளிகேஷனை சோல்ட் அவுட் பண்ணியிருக்கிறான். ஸோ 500 rupees into 40,000 அப்ளிகேஷன் நீங்கள் கணக்கு போட்டுங்க எத்தனை ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷன் வாங்குறதுனால 500 rupees தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் 500 rupeesல நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும், உங்களுக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுங்கன்னா ஒரு 80,000 rupees கேமரா நீங்கள் 40,000 rupees பே பண்ணால் போதும். பேலன்ஸ் 40,000 ட்ரஸ்ட்டில் இருந்து போட்டு உங்களுக்கு கேமரா வாங்கி கொடுக்குறான். இந்த ஆசையில் எத்தனை பேர் வந்து வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், ஐஃபோன் வேணும், டிவி வேணும், கார் வேணும், பைக் வேணும், அந்த மாதிரி எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை நிறைவேறுதுன்னா நீங்க யாராவது சும்மா விடுவீங்களா? நீங்க 50% காசை கொடுங்க, பேலன்ஸ் வந்து நான் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். சாம்சங் கொடுப்பான், செல் பெட்ரோல் பங்க் காரன் கொடுப்பான், ஐபிஎம் காரன் கொடுப்பான், கேப் ஜெமினி காரன் கொடுப்பான், கூகுள் நிறுவனம் கொடுப்பான், யூடியூப் காரன் கொடுப்பான். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம கொச்சின்ல இருக்கக்கூடிய லுலு ஷாப்பிங் மால், யூசப் அலி வந்து எனக்கு இந்த மாதிரி 50% பணத்தை கொடுக்குறாரு, அதை வாங்கி நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறேன், சேவை செய்கிறேன், என்னோட மெயின் மோட்டிவ் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அப்படின்னு இந்த மாதிரி அப்ளிகேஷனை வாங்கிக்கிறான். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் அந்த அப்ளிகேஷனில் வாங்கின பணத்து மூலிமா இந்த மாதிரி செய்ய போகிறன்றதை வந்து இன்னும் கொடுக்கல. பட் அப்படியே அவன் நாட்களை வந்து கடத்திட்டு வந்திருக்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறாங்க. பட் இவன் நடத்தலை. நிறைய அதர் என்ஜிஓஸ், புது புது என்ஜிஓஸ் இல்லை பழைய என்ஜிஓஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் இதை செய்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். பட் இவன் நடத்துறன்ற சொல்லி இன்னும் இது வரைக்கும் பொதுமக்களுக்கு யாருக்குமே அவன் ப்ராமிஸ் பண்ணதை நிறைவேற்றலை. இந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா மொத்த பணத்தையும் கேதர் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் கேதர் பண்ணணும். இப்போ 40,000 அப்ளிகேஷன் சேல் ஆயிருக்கு. இன்னும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம கவர் பண்ணோம். எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓட்டுறான். இந்த ஐடியா மூலிமா இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறான். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறான்னா, இந்த 120 என்ஜிஓ வந்து டைப் பண்ணியிருந்தான் இல்லையா, இவங்க கூட பார்ட்னராக டைப் பண்ணியிருக்கிறான் இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டுங்களை மீண்டும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான். அந்த மீட்டிங்கில் அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் ட்ரஸ்ட்டில் வேலை பண்ணக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த வாலண்டியர்ஸ்கிட்டலாம் போயிட்டு நம்மளோட இந்த புது ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு எலாபரேட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க ட்ரஸ்ட்டை விட்டு வெளியே போய் இதுக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய பேர் வீட்டு டோரை தட்டி இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை செய்யப்படுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அட்ரஸை வந்து உங்களோட டீட்டெயில்ஸை அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்கள் அனந்த் கிருஷ்ணு வந்து இந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கிறாரு, நீங்கள் நினைக்கிறீங்கன்னா போதும், உங்களுக்கு மே மாதத்தில் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்ஸை நடத்திட்டு இருக்கிறோம், அந்த ஈவெண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நீங்கள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வேணுன்ற நெசசரி வந்து கிடைக்கும். மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டைலரிங் மிஷினாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு வேணுன்றதை வந்து மே மாதத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்ஸை வந்து நடத்தி உங்களுக்கு நாங்கள் அந்த பொருளை வந்து 50%க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஃபுல்லாக பொதுமக்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் போயிட்டு பெரிய லெவலில் இவங்க மார்க்கெட்டிங்லேயும் இறங்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண உங்களுக்கு நிறைய பேருக்கு 50%க்கு ப்ராடக்ட் யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தாங்களோ, யார் அது என்னென்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே கொடுக்கறதுக்கு நிஜமாவே ரியலாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்காகவே எஜுகேஷன் மினிஸ்டரை வர வச்சிருக்கிறான், மினிஸ்டருங்களை வர வச்சிருக்கிறான், எம்எல்ஏங்களை வர வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லை, மேஜிஸ்ட்ரேட், கேரளாவோட மேஜிஸ்ட்ரேட்டையும் வர வச்சு அவங்க கையால் இந்த ஈவெண்ட்ஸை வந்து நடத்தியிருக்கிறான். இந்த ஈவெண்ட்ஸு ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாருமே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ 50% பொருள் நம்மளுக்கு கிடைக்க போதே, எனக்கு பைக் கிடைக்க போதே, எனக்கு வாஷிங் மிஷின் கிடைக்க போது, எனக்கு டிவி கிடைக்க போது, எனக்கு ஐஃபோன் கிடைக்க போது, எனக்கு வந்து லேப்டாப் கிடைக்க போது, எனக்கு வந்து பைக் கிடைக்க போது அப்படின்னு எல்லாருமே குஷியாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பார்த்த உடனே இவன் தான் நம்மளுக்கு கடவுள், நம்மளுக்கு தேவையானது இவன் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறான், நம்ம அப்பா அம்மா என்ன போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த அப்ளிகேஷனை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட்ஸை பார்த்த பிறகு ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த அப்ளிகேஷனை வாங்குறாங்க, பணம் பே பண்ணுறாங்க. பணத்தை பே பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து எப்போ வரும்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும் அப்படின்னு அப்படியே நாட்களை கடத்துறான். அப்போது
கடுப்பான சில கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த ரவுடி பசங்க அவங்கவுங்கலாம் ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிரட்டுவாங்கல்ல. தனியாக மிரட்டினாக்கா அவன் பயந்துருவான், அது நல்லா தெரியும். நீ யார் யார் கூடலாம் டைப் வச்சிருக்கிற, லுல்லு மாலில் யார்கிட்ட பேசினேன், IBM கிட்ட யார்கிட்ட பேசினேன், யூடியூப் நிறுவனத்துக்கிட்ட யார்கிட்ட பேசினேன், இவங்க கிட்ட தானே எங்களுக்கு 50% வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ சொன்னேன், அவங்கள எல்லாரையும் எங்களுக்கு காமிங்க, நாங்களே போய் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண உடனே இவன் என்ன பண்ணுறான், அதிகமாக ப்ரெஷர், அதிகமாக டென்ஷன் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அவங்களோட அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். இது என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதே பிரச்சனை மூவ் ஆக இந்த 1.5 வருஷம் நடந்த இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சுதாரிச்சுட்டாங்க. ஓ, இதுக்கு மேலே விட்டால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுன்னு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் இருக்க ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸார் அப்ளிகேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனே அப்ளிகேஷன் நிரம்பி கிடக்குது. அந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கலங்கி போயிட்டாங்க. உடனே கமிஷனருக்கு இந்த விஷயம் போது, மினிஸ்டருக்கும் இந்த இஷ்யூ போது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இதை சார்ந்து எந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு, எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறான், எந்தெந்த பேட்டர்னில் ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு அவன் யார் என்னன்னு விசாரிக்க சொல்லி ஒரு பெரிய தனிப்படையை அமைச்சு இவனை தேட வளைவிருக்கிறாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 100 அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கைக்கு வந்திருக்கு. இந்த 100 அப்ளிகேஷன்ஸையும் FIR வந்து ஃபைல் செய்கிறாங்க. இந்த 100 பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கின பிறகு அதோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அதோட வர்த்தே வந்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வந்து பொதுமக்கள் பணத்தை வந்து ஏமாத்திருக்கிறான். இதில் முன்ன சொன்ன மாதிரி 50% நீங்கள் கொடுத்தீங்கன்னா 50%க்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பைக்கு கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், மொபைல் ஃபோன் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம், வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம், கேமரா கொடுக்குறோம், தையல் மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இல்லையா. 50% இவங்க ஆல்ரெடி அட்வான்ஸாக கொடுத்த அமௌண்ட்டு இந்த அளவுக்கு 60 கோடி ஸ்கேமில் ஏமாற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்த 100 கோடி, இந்த 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேயே 60 கோடி வருது. ஸோ இந்த 40,000 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது அப்போ எத்தனை ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போய் அப்பப்போ கேட்குறாங்க. பட் போலீஸ் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து கடத்திட்டு வந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் போய் அவனை அரெஸ்ட் செய்யணும், அவனை பிடிச்சி எப்படியாவது நம்ம ஸ்டேஷனில் போட்டு அவனை, ஏன்னா அவனை அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியல. காரணம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவனை கைது செய்யப்படலை. பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறான்னா, அவன் ஆஃபீஸில் அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அவன் எஸ்கேப் ஆகிறான். இவன் என்ன பண்ணிக்கிறான், கிட்டத்தட்ட 1000 கோடி மோசம் பண்ணியிருக்கிறான், அதுவும் 2 வருஷத்தில் ஒரே ஸ்டேட்டில். ஸோ இவன் ஆஃபீஸில் போயிட்டு இப்போ நிறைய பேர் போலீஸுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இவன் ஆஃபீஸ்லேருந்து அப்ஸ்காண்டிங் ஆகி எஸ்கேப் ஆகிருக்கிறான். நல்லா அழகாக மாதவன் மாதிரி இருந்த இந்த அனந்த் கிருஷ்ணா உடனே கஜினி சூர்யா மாதிரி மாறி இருக்கிறான். அப்படின்னா தாடி மீசியுமே அழகாக இருந்த, வெள்ளை வெட்டி வெள்ளை ஷர்ட் போட்டிருந்த இவன் மொட்டை அடித்து தாடி மீசியெல்லாம் எடுத்து ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வந்து கேரளாவிலே தெரிஞ்சிருக்கிறான். சில போலீஸ் தனிப்படை டீமை வச்சு இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் போலீஸ் தான் இவனை கைது செய்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷனில் எடுக்கிறாங்க. இவனை இன்ட்ராகேஷன் எடுக்கும் போது உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் பணம் இருக்குது காமிடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவன் அக்கௌண்ட்டில் வெறும் 3 கோடி தான் இருக்குது. 1000 கோடி ஏமாத்தணும்னு சொன்ன நபர் அக்கௌண்ட்டில் வெறும் 3 கோடி இருக்குதுன்னா அப்போ பேலன்ஸ் பணம் எங்கே போச்சு அப்படின்னு போலீஸ் வந்து இப்போ ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தான், எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான்னு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆய்வு செய்யும் போது தான் தெரிய வருது, கிட்டத்தட்ட 600 கோடியிலிருந்துக்கும் இவனோட அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பணம் எங்கே போயிருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது தெரியல. ஸோ பொதுமக்கள் பணத்தை வாங்கி இவன் என்ன பண்ணிக்கிறான்னு யாருக்குமே தெரியாம இந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் எல்லா ஸ்டேட்லேயும். இது இவன் ஒருத்தன் செய்யறதுக்கு இது கண்டிப்பாக இத்தனை 1000 கோடி இவன் ஒருத்தனே ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டு கிளம்புது இருக்கக்கூடிய கேரளா போலீஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவன் சொன்ன மாதிரி நிறைய மேஜிஸ்ட்ரேட், நிறைய போலீஸு, நிறைய அரசியல்வாதிங்க, நிறைய செலிபிரிட்டிங்க எல்லாம் இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து தான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி தான் பொதுமக்கள்கிட்ட நிறைய பணத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் அடித்த பணத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் பங்கு இருக்குது, இவங்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேக கோணத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா தியரிட்டிக்கலாக பார்த்தா இது ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை
தான். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் போய் மிரட்டும் போது நான் போலீஸ்கிட்ட போவேன், நான் மினிஸ்டர்கிட்ட போய் மிரட்டுன்ற பேரில் அவங்ககிட்ட இருந்து நிறைய பேர் வந்து பணத்தை பறிச்சிருக்கிறாங்க. இதையும் நம்ம ஒரு கோணத்தில் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, இவன் 2 வருஷமா இந்த மாதிரி இத்தனை ஆயிரம் கோடி அடித்து ஆட்டியை போட்டு உக்காந்துட்டு இருக்கிறானா, இவன் இந்த அளவுக்கு ப்ரைவசியாக தெரிய முடியுமா? கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தானே இவன் வெளியே சுதந்திரமாக தெரிய முடியும். கண்டிப்பாக இவன் பணம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இவன் வெளியே இந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பெண்கள், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே இவனை நம்பி பணத்தை போட்டு இன்னைக்கு நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமையில அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு மக்கள், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அழுது இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு நான் நம்பி பணத்தை கொடுத்து 2 வருஷமா ஏமாந்து போய் இன்னைக்கு நாங்கள் நடு ரோட்டில் இருக்கிறோம் அப்படின்னு. இதில் நிறைய பேர் வந்து நண்பர்கள் ஆகி இதில் அவங்க பணம் கொடுத்து ஏமாந்து போனதும் இல்லாமல், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஜாயின் ஆகுங்க, நீங்கள் 2 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் என் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நான் 2 பேர் சேர்த்து விட்றேன், அவங்க 2 பேர் ஜாயின் ஆகிறாங்க. மாதிரி அப்படியே மல்டிபிள் ஆகிற இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்த ஸ்கேம் நடந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்ட உடனே என்ன நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாரும் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஆதங்கத்தை சொல்லி கதறிட்டு இருக்கிறாங்க. நாம் யோசிக்க வேண்டியது, இந்த இடத்துல நிறைய பேர் வந்து 50%, 60%, 70% ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றது நிறைய ஆன்லைனில் நீங்கள் பார்க்கப்படுது. யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க. ஈவன் பெரிய நம்ம சிட்டிக்குள்ளே வாழக்கூடிய சிட்டிலேயே பெரிய ஷாப்பிங் மால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரைக்கும் ஆஃபர் போட்டிருப்பாங்க, 80% வரைக்கும் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம யாராவது சிந்திக்கிறோமா, எப்படி இவனால் 50% கொடுக்க முடியும், எப்படி இவனால் 70% கொடுக்க முடியும், எப்படி இவனால் 90% வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் ஷாப்பிங் பண்ணக்கூடிய நபர்கள். கடைசியில் ஆன்லைனில் நீங்கள் அந்த 80%, 70% ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய பொருள் அது 1 நாள் 2 நாள் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் 50%ல் நீங்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பைக்கை வந்து நான் 50,000க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி நீங்கள் ஏமாந்து போகிறீங்கன்றது எனக்கு தெரியல. கவர்மெண்டாலேயே 10% தள்ளுபடியில் கூட ஒரு பொருளை கொடுக்க முடியாத இந்த காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட நபர், அவன் கோடீஸ்வரனும் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபர் வந்து நான் 50% உனக்கு நான் பொருளை வாங்கி தரேன் அப்படின்னா மக்கள் எல்லாம் நீங்கள் எப்படி ஏமாந்து போறீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய இப்போ இந்த பிட்காயின், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 2% கிடைக்குது, டெய்லி 3% கிடைக்குது, டெய்லி 4% கிடைக்குதுன்றான். 1%னாவே 30 நாளைக்கு 10% ஆயிடுச்சு இல்லைங்களா? 1 லட்சத்துக்கு எவ்வளோ? 10%. 2னா 20% ஆச்சு, 3னா 30% ஆச்சு, 4னா 40% ஆச்சு. எவனாலும் அதை கொடுக்க முடியுமா? பேங்காரே எவ்வளோ கொடுக்குறான்? 7.5, 6.5, 8.5, 9.5, மேக்ஸிமம் 10 கொடுக்குறான். அதுவும் மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ப்ரைவேட் இந்த மாதிரி 1 to double கொடுக்குறேன் இந்த மாதிரின்ற பேரில் உங்களை வந்து ஆசை வார்த்தை காமிச்சு நீங்கள் 1 லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா டெய்லி 2% வாங்கிக்கிங்க, நீங்கள் 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா டெய்லி 3% வாங்கி, அப்படின்னா எப்படி ஒரு தனிப்பட்ட நபரால் கொடுக்க முடியும்? ஆனால் இதெல்லாம் நம்பி உங்கள் பேராசையை தூண்டி உங்களோட ஆசைகளை வெளியே எடுத்து உங்களை அந்த ஆசை உலகத்தில் தள்ளி உங்ககிட்ட இருந்து பொதுமக்கள் ஈஸியாக பணத்தை பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு கூட்டம். தயவு செய்து நினச்சி பாருங்க, ஒரு டைமண்டு நம்ம கையில் கிடைக்காதுன்னு தெரியும், அது உங்கள் கையில் கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அதை நம்பி நம்ம எப்படி ஏமாந்து போகிறோம்னு நம்மளுக்கே தெரியல. தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கேமில் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆகட்டும், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும், கொலீக்ஸ் ஆகட்டும், இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதுக்கு மேலே இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரில, இதுக்கு மேலே இந்த ஸ்கேமெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நிறைய மோட்டிவேட் கொடுப்பாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய கார் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பரம்பரையே பெரிய கோடீஸ்வரங்க ஃபேமிலி, இவங்க ஃபேமிலியெல்லாம் கட்சியில் இருக்கிறாங்க, இவங்க ஃபேமிலியெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய ஆசை வார்த்தை காமிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் செப்பரேட்டாக வருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்கன்றது தான் என்னோட அன்பான ரிக்வெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேமில் நானும் ஒரு காலத்தில் ஏமாந்து போயிருக்கிறேன். அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோவை முழுக்க நான் மேக் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, நிறைய பேருக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த பிறக்காவது சில பேர் பணத்தை
தவறான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வச்சு தவறான இடத்துல பணத்தை போடுறத விட நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லை உங்களோட லேண்ட்லேயோ இல்லை கோல்டை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பத்திரமா நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க கையில் உங்கள் பணம் மாட்டிக்கிச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு வராதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ பணம் கொடுக்க போகிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, இந்த வீடியோ பார்த்த பிறகு உஷார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து கேரளாவில் நடக்கப்பட்டிருக்கு. ஸோ மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.